இயக்குனர் பாக்யராஜ் அவர்களின் மறைவு பெரும் அதிர்ச்சியை அளிக்கிறது. மிகுந்த உடல்நலத்தோடு இருந்தார். இளைஞரை போல் சுற்றி சுழன்று பணியாற்றிக் கொண்டே இருந்தார். அரசியல் நிகழ்வுகள் பலவற்றிலும் பங்கேற்றார். விடுதலை சிறுத்தைகளின் நிகழ்வுகளிலும் பங்கேற்று பல நிகழ்வுகளில் பங்கேற்று உரையாற்றியிருக்கிறார். திடுமென அவர் காலமாகிவிட்டார் என்பதை மனம் ஏற்கவில்லை. இயக்குனர் இமயம் பாரதி ராஜா அவர்களின் தலைமை மாணாக்கர் என்கிற பெருமைக்குரியவர். திரையுலகின் பேராளுமைகளுள் ஒருவர். 80களில் 90களில் திரையுலகில் மிக பெரும் ஆளுமையாக கோலோச்சியவர். எம்ஜிஆர் அவர்களால் என்னுடைய வாரிசு என்று அறிவிக்க பெற்றவர். அவருடைய தமிழ் அனைவரையும் ஈர்க்கும் இனிமையான தமிழாக இருக்கும். திரைக்கதைக்கு பெயர் போனவர். இவரை போல் திரைக்கதை எவராலும் அமைக்க முடியாது என்று பலராலும் பாராட்ட பெற்றவர். குடும்ப பின்னணியை கொண்ட படங்கள், ஏராளமான படங்களை தமிழ் உலகுக்கு அளித்தவர். எப்போது பாக்யராஜ் படம் வரும் என்று பெண்கள் எல்லாம் ஆவலோடு காத்திருக்கக்கூடிய அளவுக்கு அவருடைய ஒவ்வொரு படமும் பெண்களை வெகுவாக ஈர்த்த வரலாறுகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான கலை ஆளுமையை தமிழ் சமூகம் இழந்திருக்கிறது. அவருக்கு எமது அஞ்சலியை செலுத்துகிறோம். அவரை இழந்து வாடுகிற அவருடைய குடும்பத்தினருக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் எமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். பாக்யராஜர் மறைவு எல்லோருக்குமே ஒரு அதிர்ச்சியான செய்தி. 2 நாட்களாக சுந்தர்சி அவர்களுடைய மகள் திருமணத்தில் அவர்களுடைய மகிழ்ச்சி நிகழ்ச்சியில் எங்களோடு 2 நாட்கள் உடனிருந்தார்கள். எழுத்தாளர்களுடைய நிகழ்ச்சி இருக்கிறது என்று அவர் மட்டும் வந்து அவருடைய துணைவியார் அங்கு இருந்தார்கள். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் போற்றப்பட்ட ஒரு மிகப்பெரிய நடிகர், திரைக்கதவுக்கு வசனத்தினுடைய மன்னர். அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் இந்த திரையுலகத்திற்கும் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் உலகத்தில் இருக்கின்ற அத்துணை தமிழர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாகும். அது அவருடைய தலைவர் பாரதி ராஜா அவர்கள் 10ஆம் தேதி சென்ற மாதம் காலமானார். இந்த மாதம் 10ஆம் தேதி இவர் காலமாகிறார். தன்னுடைய இயக்குனர் தனியாக இருக்கிறார் என்று அவர் ராஜராஜ் அவர்கள் அவரோடு இணைந்து விட்டார்கள். நாங்கள் எங்கள் டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்திலே ஜனவரி மாதத்திலே இந்த ஆண்டு அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்து கௌரவித்தோம். அதேபோல 50வது ஆண்டு திரையுலகத்திற்கு வந்த விழாவை சிறப்பாக கொண்டாடினார்கள். இதையெல்லாம் அவருடைய மனதிற்கு ஏற்பட்டு காலன் அவரை கொண்டு சென்றிருக்கிறது. அவரது துணைவியாருக்கும் மகனுக்கும் என்னுடைய ஆழ்ந்த தினங்களை பிரதிநிதி கட்சி சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்ல, நான் என்ன சொல்லணும் தெரியாது. இப்போ ஒருத்தர் காலையில நம்ம குட் மார்னிங் சொல்றது எதுக்காகனா அன்னைக்கு உயிரோடு இருக்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்கு தான் நினைக்கிறேன். என்னன்னா, 1 வாரத்துக்கு முன்னாடி தான் சாரை பார்த்து பரிமளா அண்ட் கோ ஃபங்க்ஷனுக்கு நான் கூப்பிட்டு சாரு வந்து ரொம்ப நேரம் எங்க கூட இருந்து பேசி ஆல்மோஸ்ட் ஒரு 30 years ஃப்ரெண்ட்ஷிப். கிரேட் டைரக்டர், கிரேட் ரைட்டர், எல்லாமே அதுக்கெல்லாம் மேல கிரேட் 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 ஹியூமன் பீயிங் சார். புரிந்து கொள்கிற வகையில் திரைக்கதை வசனத்தை தமிழ் திரையுலகில் மிக சிறப்பாக செய்தவருமான மரியாதைக்குரிய பாக்யராஜ் அவர்களுடைய மறைவுக்கு அவருடைய
இறுதி சடங்கு நம்முடைய முதல்வர் அவர்கள் பாரதி ராஜாவுக்கும் அரசு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். பாக்யராஜ் அவர்களுக்கும் அரசு மரியாதை கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதே போல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு மிகவும் வேண்டியவர், புரட்சித் தலைவருடைய ரசிகர் என்று சொல்லலாம். இன்னும் கேட்டால் புரட்சித் தலைவருடைய கலைவாரிசு என்று புரட்சித் தலைவராலே அறிவிக்கப்பட்ட ஒரு மாமனிதர். அப்படிப்பட்டவர் அது என்ன தெரியவில்லை. 50வது ஆண்டு விழா கலைத்துறைக்கு வந்து ஒரு விழா மிகப்பெரிய அளவிலே செய்தார்கள். நாங்களும் இந்த ஆண்டு ஜனவரியிலே அவருக்கு எம்ஜிஆர் பல்கலைக்கழகத்திலே டாக்டர் பட்டம் கொடுத்தோம். இவையெல்லாம் அவருடைய அடையாளமாக அவர் மறைவுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்தது. அதே போல் அவருடைய தலைவர் இயக்குனர் பாரதி ராஜா சென்ற மாதம் 10ஆம் தேதி மறைந்தார்கள். அவருக்கு துணையாக இருக்க வேண்டும் என்பதற்காக இவரும் தன்னுடைய தலைவருக்கு, தன்னுடைய இயக்குனருக்கு உடன் இருக்க வேண்டும் என்று மறைந்து விட்டார்கள். தமிழக மக்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு. உலகத்தில் இருக்கின்ற அத்துணை தமிழர்களுக்கும் ஸ்கிரீன் பிளே, டயலாக் இதுக்கு அவர்தான் மாமன்னர். அப்படிப்பட்ட ஒரு மாமேதை இறந்திருக்கிறார்கள். அவருடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை பற்றி பேசினாரு. எப்படி ஒரு சிரிக்க வச்சு எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்து எப்படி எல்லாரையும் வந்து அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பேசுறது, அந்த திறமையே பெரிய விஷயம். ஸோ அவர் இல்லாத இனி ஒரு விழா, அவர் இல்லாத இனி அவரோட இருக்க மாட்டோமா, அவர் நம்ம கூட இருக்க மாட்டாரா அப்படின்னு நினைக்கிறதே என்னால் டைஜஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா 10 நாள் இருந்தார், எங்கேயோ இருந்தார், சீரியஸாக இருக்கார் அப்படின்னு சொன்னால் கூட நம்ம வந்து இப்படியா அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் காலையில் திடீர்னு ஃபோன் பண்ணி அவர் இல்லை இறந்துட்டாருன்னு சொல்லும்போது, முந்தானத்தை அவரோட வந்துட்டு இன்றைக்கி அவருக்கு மாலை போடுவேன்னா, கல்யாணத்தில் உட்காந்துட்டு இன்றைக்கி அவர் கழுத்தில் மாலை போடுவேன்னா, இது எப்படி நான் சொல்கிறது? சாதாரண இல்லைங்க. பாக்யராஜ் அவர்களுடைய மரணம் வந்து தமிழர்கள் இருக்கிற அத்தனை பெண்கள் குறிப்பாக அவங்க மனசுலையும் தன் படத்தால் இடம் பிடிச்சாங்க. அவ்வளோ பெரியமை. இன்னைக்கு ஒரு வீட்லேயும் அவரை நினச்சி ரொம்ப சோகமாக இருப்பாங்க எல்லாரும். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய கலைஞன் எங்கள் கூட இல்லைன்னு நினைக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கள் திரைப்படத்துக்கு மிகப்பெரிய திரைத்துறைக்கு மிகப்பெரிய இழப்பு. அவருடைய மனைவிக்கும் அவரோட பிள்ளைக்கும் உங்கள் டாக்டருக்கும் எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே தெரியல. அவர் ஆத்மா சாந்தி அடையும், அவங்களுக்கு மன தைரியம் கொடுக்கணும்னு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். எல்லா திரைப்பட நிகழ்வுகளிலுமே கலந்து கொள்ளக்கூடியவர். பெரிய திரைப்படம், சிறிய திரைப்படம்னு பார்க்காம அந்த திரைப்படத்தை எப்படியாவது ஓட வைக்கணும்னு முனைப்புல நிறைய ஈவெண்ட்ல கலந்துக்குவார், பேசுவார். அதான் இப்போ சொல்லிட்டு இருந்தேன், அவர் இனிமேல் எந்த ஃபங்க்ஷன் இருக்க மாட்டாருன்னு நினைக்கும் போதே கஷ்டமாக இருக்கு. இன்னொன்று என்னென்னா, அவர்கிட்ட மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, அவர் வந்தாலே அந்த டாப்பிக்கை எடுத்துப்பார். அந்த டாப்பிக்கை வச்சுட்டு அவருடைய படத்தோட கம்பேர் பண்ணி அந்த படத்துக்கு என்ன சொல்லலாம் அப்படின்ற மாதிரி ஒரு லிங்க் எடுத்துப்பார். லிங்க் எடுத்துட்டு அந்த சீனை வந்து மறுபடியும் சொல்லும் பொழுது, நம்ம இப்படி ஒரு சீனை பார்த்துருக்கோம், ஆனால் அங்கே கேட்கும்போது அது இன்னும் பிரமாதமாக இருக்கும். அவருடைய வே ஆஃப் டெலிவரி, அந்த வே ஆஃப் டாக் எல்லாமே ஒரு தனித்தன்மை. இனி ஒரு பாக்யராஜ் போல ஒரு எழுத்தாளரோ, அந்த டைப் ஆஃப் எழுத்தாளரோ, அந்த டைப் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே ரைட்டரோ, இல்லை அந்த டைப் ஆஃப் ஒரு டைரக்டரோ தமிழ் சினிமா கிடைப்பாங்களான்றது ஆச்சரியம்தான். இன்னொன்று என்னென்னா, அவருடைய டைரக்டர் பாரதி ராஜா அவருடைய இழப்பும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோகத்தை கொடுத்துருக்கு. அந்த சோகத்துக்குள்ளே இன்னும் ஒரு மாதமோ 2 மாதத்துக்குள்ளே இவர் இல்லைன்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப வருத்தமாக இருக்குது. எங்கள் கலைஞர்களுக்கெல்லாம், குறிப்பாக இயக்குனர்கள் எல்லாருக்குமே, எழுத்தாளர் எல்லாருக்குமே மிகவும் வருத்தமாக இருக்குது.